இன்னைக்கு முஸ்லீமாக வாழ்வதற்கு எத்தனையோ இளைஞர்கள் வெட்கப்படுகிறார்கள். முஸ்லீமாக நடப்பதற்கு நிறைய முஸ்லீம்கள் வெட்கப்படுகிறார்கள். ஏன் அவன மாதிரி இருந்தா நான் நல்லா சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களின் முதன்மை தோழரான உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஒரு சாதாரண கழுதையின் மீது ஏறி தன்னையும் தன்னுடைய தோழர் ஒருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஷாம் தேசத்துக்கு வராங்க உமர் ரலியல்லாஹு. உடனே ஷாம் தேசத்து முக்கியஸ்தர்கள் எல்லாம் உமர் யார் எனக்கு முன்னால் பேசின உஸ்தாத் சொன்ன மாதிரி உமர் யாருன்னா அண்டை நாட்டு படைகள்லாம் நடுங்கும். ஆனால் அவர் சிம்பிளாக தான் இருப்பார். உமர் ரலியல்லாஹு வந்து எங்கன்னு கேட்டுட்டு வர்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அலைஹி அமாமா வஹுஃபான் வஹுவ ஆஹிதும் பிரஸி பஈரிஹி வயஹூதுல் மா, தன்னுடைய கழுதையை அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு தண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்கார் உமர் ரலியல்லாஹு. சிம்பிளாக அப்படி தண்ணி ஊட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து அவங்க போல அந்த இசார் கீழாடை ஒன்று, அவங்களுடைய அமாமா ஒன்று, 2 சாக்ஸ், அந்த சாக்ஸை தூக்கி இப்படி மேலே போட்டுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த கழுதையை பிடிச்சி தண்ணி ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடி வரார் தோழர் ஒருத்தர் ஓடி வரார். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் பார்க்க வராங்க ஷாம் தேசத்து முக்கியஸ்தர்கள். யா அமீர் அல் முஃமினீன் அதத்கல் ஜுனூத் வ பதாரியத்து ஷாம் வ அன்த அலா ஹாதிஹில் ஹால். அமீருல் முஃமினீனே, ஜுனூத் படைகள் வருகிறது, பத்தாரியத்து ஷாம் தேசத்து பெட்டாலியன்லாம் வருது உங்களை சந்திக்கிறதுக்கு. ஷாம் தேசத்து படைகள் பெரும் நோபல் பீப்புள்லாம் வர்றாங்க, எல்லாரும் சந்திக்கிறதுக்கு உங்களை வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அலாஹாதிஹில் ஹால், நீங்க இப்படி நிற்கிறீங்க ரொம்ப சிம்பிளா அமாமாவை போட்டுக்கிட்டு இந்த குஃபை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு சாக்ஸை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா நின்றுட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி நிற்கிறீங்க என்று பதற்றத்தோடு கேட்ட பொழுது இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். இன்னா கௌமுன் அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபலன் நல்தமிஸில் இஸ்ஸ பிகைரிஹி. நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? இன்னா கௌமுன் அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம்னா, எங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு நோமேட் பீப்புள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு தனியாக கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது, எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஃபலன் நல்தமிஸில் இஸ்ஸ பிகைரிஹி. இந்த இஸ்லாத்தை தவிர, முஸ்லிமாக வாழ்வதை தவிர ஒரு பெரிய கண்ணியம் இல்லை. நீ என்ன வந்து கண்ணியமா நில்லுங்கன்னு சொல்றது? நான் முஸ்லிமாக வாழ்வதே பெருமை, முஸ்லிமாக இருப்பது கண்ணியம் என்றார். அதைத்தான் இன்றைய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் அவன் மது அருந்துறானே, நம்மளால மது அருந்த முடியலையே அப்படின்னு ஒரு இளைஞன் நினைக்கிறான். அப்படி ஏன் நம்ம முஸ்லிமா பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடு என்று நினைக்கும் முஸ்லிம்களுக்கு இது பதில். முஸ்லிமாக வாழ்வது பெருமை, முஸ்லிமாக வாழ்வது கண்ணியம் என்பதைத்தான் இறை தூதரின் தோழர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்.